மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 57. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வரலாமா என்று கேட்டாள் கீர்த்தனா. வாமா என்றார் வைத்தீஸ்வரன். வீட்டிற்குள் வந்த கீர்த்தனா வைத்தீஸ்வரனிடம் கோபமாக கேட்டாள், விக்கிக்கு ஹாசினியை பேசி முடிவு பண்ணியிருக்கீங்களா? திகைத்தார் அவர். எனக்கு எக்ஸாம் இருந்ததுன்னு என்னால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. அப்பா அம்மா இப்போ நான் காலேஜில் இருந்து வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதான் நேராக இங்கே வந்தேன். சொல்லுங்கள், விக்கிக்கு ஹாசினியை முடிவு பண்ணியிருக்கீங்களா? அது அவள் ஹாசினியை தான் விரும்புகிறான்னு நினச்சி தயங்கியவாறே சொல்லி கொண்டிருந்தவரை நிறுத்தினாள் கீர்த்தனா. உங்களுக்கு ஹாசினியை பற்றி என்ன அங்கிள் தெரியும்? அவள் ஒரு மாடல், அழகாக இருக்கா. இதை தவிர அவகிட்ட சொல்கிறதுக்கு நல்லதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். அவள் விக்கியை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவளோட முதல் மாடலிங் ஷோவில் அவளுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணது விக்கி தான். அது அவளுக்கு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதனால் அவனை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஃப்யூச்சரில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்னு கால்குலேட் பண்ணி அவனை ஒட்டிக்கிட்டு இருக்கா. அது விக்கிக்கும் நல்லா தெரியும். அதனால தான் அவளோட லவ்வை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கான். அவன் மனசில் இருக்கிறது யாருன்னு அவன்கிட்ட கேட்காம எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஹாசினி செட் ஆக மாட்டா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? விக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தான்னா அவளை லவ் பண்ணுறான்னு அர்த்தமா? அவன் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவான். அவனை முதல்ல எல்லாம் நானே புரிஞ்சுக்கிட்டதில்லை. ஏன், ஒரு தடவை நானே கூட அவன் தப்பாக பேசினான்னு நினச்சேன் இல்லை? அப்போது ஆரா அக்கா தான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே புரிஞ்சது. இப்போ கூட நான் விஸ்காம் முடிச்சுட்டு மாடலிங் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான் அப்பப்போ விக்கி கூட அவன் ஒர்க் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரேன். விக்கி மேலே இருக்கிற நம்பிக்கையால் மட்டும்தான் அப்பா என்னோட மாடலிங் ஆசைக்கு சம்மதிச்சிருக்காரு. அதனால தான் அவன் கூட என்ன அனுப்புகிறாரு. அப்போது விக்கி என்ன லவ் பண்ணுறான்னு அர்த்தமா? பதில் பேச முடியாமல் மௌனமாக நின்றார் வைத்தீஸ்வரன். ஹாசினி சாதாரணமான பொண்ணு கிடையாது. ஒரு தடவை நான் விக்கி கிட்ட கேட்டேன், அவளை ஏன் இப்படி பேச அலோவ் பண்ணுற, அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் அடுத்த தடவை உன் பக்கம் வரமாட்டா இல்லை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ அவளை சாதாரணமாக நினைக்காத. நான் அவளை ஏதாச்சும் சொன்னால் அதுக்கு பழிவாங்க அவன் என் மேலே தப்பான இம்ப்ரெஷன் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவா. அப்புறம் என்னோட கரியர் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. சீக்கிரமாகவே நான் லவ் பண்ணுற பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அவள் தானாக என்னை விட்டு ஒதுங்கிடுவா அப்படின்னு சொன்னான். நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அவன் என்கிட்ட சொல்லலை. உனக்கு தெரியாமல் நடக்க போகிறது இல்லை, நடக்கும்போது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இதோ இப்போ வரைக்கும் அவன் லவ் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது ஹாசினி இல்லை. தப்பு பண்ணிட்டீங்களே அங்கிள். விக்கி லவ் பண்ணுற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, ஆனால் ஹாசினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டான். தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் பதிலுக்காக காத்திருக்காமல் எழுந்து சென்று விட்டாள் கீர்த்தனா. வெகு நேரம் யோசனையோடு அமர்ந்திருந்தார் வைத்தீஸ்வரன். விக்கி மருத்துவமனைக்கு சென்றபோது அவசர சிகிச்சை பிரிவிற்கு வெளியில் பதட்டத்தோடு அமர்ந்திருந்தார் சபாபதி. வேகமாக அவர் அருகில் சென்று அப்பா என்றான். அவனை கண்டதும் விக்கி என்றார் தடுத்தடுத்த குரலில். என்னப்பா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஹார்ட் அட்டாக் தானாம், அடைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆன்ஜியோ பண்ணணுமாம், பயமாக இருக்குடா என்றார் குழந்தை போல். பயப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாகிடும் என்றவன் அருகில் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆரா எங்கப்பா? டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர போயிருக்கா. அகில்? நகுலன் ஒரு வேலை விஷயமா வந்தாராம். அவர் அகிலை தான் பார்த்துக்கிறதா சொல்லி தங்கூட கூட்டிகிட்டு போயிட்டார். விடுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தால் ஆரா அகிலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகட்டும், நான் உங்கள் கூட இருக்கேன். வேண்டாம் விக்கி, நீ வீட்டுக்கு போ. அப்பா, என்கிட்ட ஃபார்மாலிட்டி பார்க்குறீங்களா? இல்லை விக்கி என்றவர் ஏதோ சொல்ல தயங்கினார். என்னப்பா, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் என்றவர் திரும்பி ஆரா வருகிறாளா என்று பார்த்துவிட்டு அவசரமாக விக்கியிடம் கூறினார். விக்கி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்கப்பா. ஜமுனாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் அவள் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்க முடியாது. அப்பா என்றான் அதட்டலாக. என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ப்ளீஸ் விக்கி, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா? ஆராவை விட்டுடாத விக்கி, அவள் மனசு போகிறா நீ இருக்கடா. எப்படி அழுதா தெரியுமா? ப்ளீஸ் விக்கி, ஜீவா அவளுக்கு பண்ணது போதும். அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோடா. அவள் உன் கூட இருந்தால் நான் இறந்தாலும் என் உயிர் நிம்மதியாக போகும். போதும்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் என் வாழ்க்கை ஆரா கூட மட்டும்தான். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க. அகில் கூட சேர்ந்து எனக்கும் ஆராவுக்கும் பறக்க போட குழந்தையையும் நீங்கள் தான் வளர்க்கணும். அப்பா தான் இன்னும் ரிட்டையர் ஆகலையே என்று சொல்லி சின்னதாக சிரித்தான்.
அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டார் சபாபதி. அவர் முதுகை தடவி சமாதானம் செய்தான் விக்கி. பயப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்க என்று சொல்லி அவரை நாற்காலியில் அமர வைத்தான். அப்போதுதான் ஆரா அங்கே வந்தாள். நீ என்னடா பண்ற இங்க என்றாள் இயல்பாக. அதில் கொஞ்சம் நிம்மதி அடைந்தவன், என்ன பாப்பா இப்படி கேட்குற? அப்பா தனியாக என்ன பண்ணுவாருன்னு வந்தேன். விளையாடாத விக்கி, நீ வீட்டுக்கு போ. இன்னைக்கு தான் வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு வீட்டை பூட்டி வைப்பீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அங்கே போய் தங்குங்க. அதுக்கு 2 பேரும் போகணும்னு அவசியம் இல்லையே. பூட்டி வைக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அப்பாவை போய் அங்கே தங்க சொல்லிடுறேன். நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன், சரியா? உன் மாமா என்ன ஐடி ஆஃபீஸ்லையா வேலை பார்க்குறாரு? அகிலை கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்க. அவருக்கு ஐஜி ஆஃபீஸில் வேணும்னா வேலை இருக்கும். என்ன வேலைக்காக வந்திருக்காரோ பாவம், அவனை கூட ஏன் கூட்டிகிட்டு அலையணும்? அவனை வரவழைச்சு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நான் அப்பா கூட இருக்கேன். வேண்டாம் விக்கி, நான் சொன்னா கேளு. நீ முதல்ல நான் சொல்கிறத கேளு பாப்பா, வீட்டுக்கு கிளம்பிப்போ என்றான் அதட்டலாக. சரி இரு, கொஞ்ச நேரம் கழித்து போகிறேன். டாக்டர் வந்து ஆன்ட்டிக்கு ஸ்டண்ட் வைக்கலாமா என்னன்னு சொல்லட்டும், கேட்டுட்டு போகிறேன் என்றாள் ஆரா. மூவரும் காத்து கொண்டிருக்க மருத்துவர் வந்து ஸ்டண்ட் வைக்க சம்மதம் தெரிவித்த பின் ஆரா வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிவிட்டு சபாபதியும் விக்கியும் அங்கேயே காத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது விக்கியின் செல்போன் ஒலித்தது. ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர் அழைத்ததன் பேரில் சபாபதியிடம் தெரிவித்துவிட்டு காவல் நிலையத்திற்கு விரைந்தான் விக்கி. அங்கே வைத்தீஸ்வரன் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தார். வேகமாக அவரிடம் சென்றவன், அப்பா நீ இங்கே என்ன பண்ணுற என்றான் பதட்டமாக. நீங்கள் தான் விக்னேஸ்வரனா? இன்ஸ்பெக்டரின் குரலில் நிமிர்ந்து அவரை பார்த்தான். ஆமாம் சார் என்றான். இங்கே வாங்க என்று அவனை அழைத்தார் அவர். சார் என்ன விஷயம்? எதுக்கு எங்கள் அப்பாவை இங்கே உட்கார வச்சுருக்கீங்க? அவர் என்ன பண்ணார்? ஒரு பொண்ணை மருமக ஆக்கிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி ஏமாற்றி இருக்காரு. அந்த பொண்ணால் அதை தாங்க முடியாமல் சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. திகைத்தான் விக்கி. என்ன சார் சொல்கிறீங்க? ஹாசினி என்ன பண்ணா? ஓ, அப்போ அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், ஆனால் நான் அவளை தான் லவ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சி அப்பா அவங்கக்கிட்ட சம்மதம் பேசிட்டார். என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன புடவையா நகையா? எடுத்து வச்சுட்டு இது வேண்டாம் நான் வேறு டிசைன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கு. இது ஒரு பொண்ணோட மனசு சம்மந்தப்பட்டது சார். இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றலாமா? இல்லை சார், நான் அவளை லவ் பண்ணலைன்னு அந்த பொண்ணுக்கே தெரியும். ஆனால் இதெல்லாம் சட்டத்துக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினதா அவங்க அப்பா மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் விக்கி. அந்த பொண்ணு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிச்சுட்டா உங்கள் அப்பாவை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அதுவே அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். கோபத்தில் கண்களை இறுக மூடி திறந்தான் விக்கி. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது சார் என்றான் கோபமாக. வேகமாக எழுந்து வைத்தீஸ்வரனின் அருகில் சென்றான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்றான் கொஞ்சம் கோபமாக. இல்லைடா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் அவகிட்ட பேசி பார்க்கலாம்னு போனேன். அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நீ நினச்சி பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும். அதனால தானே காலையில் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா அப்பாவே வேண்டாம்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பியிருக்க மாட்டேனா? ஏன்பா இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாத்தையும் பண்ணி என்னை பிரச்சனையில் மாட்டி விடுற என்றான் சலித்து கொண்டே. சிறிது நேரத்தில் ஹாசினியின் அப்பாவும் மாமாவும் தங்கள் வக்கீலோடு காவல் நிலையத்திற்கு வந்தார்கள். ஹாசினி பிழைத்து விட்டதாக கூறினார்கள். ஆனால் நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க மாட்டோம் சார். இப்போதைக்கு எங்கள் பொண்ணு பழிச்சிட்டா. ஆனால் திரும்பவும் அவள் இதே மாதிரி முடிவு எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாங்கள் இவர்கிட்ட போய் சம்மதம் பேசினோமா? அவரே வந்து சம்மதம் சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறிச்சிட்டு இப்போ வேண்டாம்னு சொன்னால் எப்படி சார்? எங்களுக்கு எங்கள் பொண்ணு முக்கியம். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் என்றார் இன்ஸ்பெக்டர். இந்த பையன் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் சார். அப்போ தான் கேஸை வாபஸ் வாங்குவோம். இல்லை அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்னு அவன் சொன்னானா அவங்க அப்பா மேலே கேஸை ப்ரொசீட் பண்ணிடுங்க சார். வக்கீல் சொல்லிக்கொண்டே போக திகைத்து போய் அவரை பார்த்தான் விக்கி. விக்கி என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.